பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், ஜன்மா மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனம். இதை எவன் ஒருவன் உணர்றானோ அவன் தான் அறிவோட தளத்துக்கே வந்திருக்கான். ஏன்னா மனித பிறவிங்கிறது துர்லபம் மானுஷம் ஜென்மம், ஒரு டாப் மோஸ்ட் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒரு ஏரோப்ளேன் மாதிரி. அந்த ஏரோப்ளேன் தரையிலையும் ஓட்டலாம். இஸ் கால் டாக்ஸிங்னு சொல்லுவாங்க. சோ சாஸ்திரா இஸ் இன்வைட்டிங். அண்ட் பகவத்கீதா ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார் அதர்ஸ் ஹூ ஆர் லிசனிங், ஒரு வார்த்தை கூட இந்துங்கிற வார்த்தை இல்ல. இஸ் கால்ட் சனாதன தர்மா. இட் இஸ் a மேனுவல். ஒரு மொபைல் வேணா ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வேணா மேனுவல் கொடுக்குறாங்க. இந்த பாடி ஒரு இயந்திரம். வேர் இஸ் a மேனுவல்? அதான் பகவத்கீதா. எஸ், வித்தவுட் மேனுவல் கூட படிக்காம ஆபரேட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் ட்ரையல் அண்ட் எரர். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஆல்சோ we can operate the machine. அப்ப உங்களுடைய மருத்துவம் என்பது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அட்வைசஸ ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்படிங்கறதா? இந்த பிரபஞ்சம் உருவாக்குறப்ப பைபிள்ல போட்டிருக்கு let there be creation. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த பகவத்கீதை என்கிற ஒரு விஷயமே மனிதனுடைய ஸ்ட்ரெஸ் பத்தி தான் பேசுதுங்கிறீங்க. சோ அந்த ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ்லயே வெளியிடணும்னா பகவத்கீதை படிச்சாலே அவன் ஸ்ட்ரெஸ்லயே வெளியில வரலாங்கிறது கண்டிப்பான வார்த்தை. இது வந்து ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய புக். ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறவர்கள் ரொம்ப குறைவு. ஒரு பகவத்கீதை எடுத்து படிக்கணுங்கிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க. வாழ்த்துக்கள், சூப்பரா சொன்னாரு.